ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மருதாணி ரெசிபி தான். இன்றைக்கி இந்த இதை நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். கடையில் நீங்கள் வாங்குவீங்கள்ல, அதை விட பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். கடையில் வாங்குகிற அந்த கோனே தோற்று போயிடும். அப்படி ஒரு சூப்பராக பவர்ஃபுல்லான ஒரு மருதாணி தான். இந்த மருதாணி நம்ம வீட்டிலேயே ரெண்டே ரெண்டு பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும். டீ தூளும் சீனியும் இருந்துச்சுன்னா போதும், சூப்பராக நம்ம இந்த மருதாணியை ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வச்ச இதே மருதாணி தான் வச்சுருந்தேன். அது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அது காஞ்சிட்டு மறுபடியும் நான் இதை மறுபடியும் வைக்கேன். இது காஞ்சிச்சுன்னா ரொம்ப டார்க்காக பிடிச்சிரும். நீங்கள் கையில் வச்சுட்டே காஞ்சி ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் க்ளீனப் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் ஃபுல்லாகவே வச்சு காமிக்கேன். எவ்வளோ டார்க்காக எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மருதாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் கையில் வைக்க ஆசைப்படுவீங்க. ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் கடையில் போய் வாங்கணும் அப்படின்ட்டே கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீடியோ டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். கையில் இருக்கிற மருதாணியெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்கள்ல, அந்த நேரம் இப்படி டக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணி நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நான் 2 பொருள் சொன்னேன் இல்லையா, 2 பொருளில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் டீலாம் போடுவீங்கல்ல, அந்த டீ தூள் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் டீ தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கடாயில் அதாவது பழைய பாத்திரம் எதுனாலும் ஓகே, கொஞ்சம் ஆழ்ந்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் பழைய பாத்திரம் இருந்தாலும் ஓகே தான். யூசேஜ் இல்லாமல் வச்சுருப்பீங்களா, அந்த பாத்திரம் கூட கொஞ்சம் குழி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடு ராவி விட்டுருக்கோங்க. நடுவில் ஒரு குட்டி பவுல் மாதிரி வச்சுருக்கேன். இதில் தான் நம்மளுக்கு நம்ம மருதாணிக்குள்ளது ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நான் மூடி வச்சுட்டேன். இது ஸ்லோவில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படி வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதோட மைனஸ் பாயிண்ட்டே இப்படி தான் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் நீங்கள் இப்போ பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் சொன்னேன். இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் கை வலிக்கு அந்த இது வழுக்குன மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஒரு துணியை வச்சு நான் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெட்டிஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதை இப்போ நம்ம இதில் கொஞ்சம், அதாவது நீங்கள் ஒருக்கா கூட நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது வெளியே இருந்து எல்லாமே நம்மளுக்கு உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் நம்மளுக்கு மருதாணியாக நம்ம கைக்கு வைக்கிறதுக்கு இதுதான் ரெடி ஆகிருக்கு. உங்கள் வீட்டில் குங்குமம் இருந்துச்சுன்னா நீங்கள் குங்குமம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் குங்குமம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கலரு பவுட்ரு இருக்குல்ல, ரெட்டிஸ் கலர் பவுட்ரு, அந்த கேசரி இதெல்லாம் போடுவோமே, அந்த கலர் கூட எடுத்துக்கலாம். ஏதோ நம்ம கலர் தேவைப்படுது, அது போட்டால் நம்மளுக்கு நான் குங்குமம் பெஸ்ட்டு. குங்குமம் போட்டு நான் கொஞ்சமாக தான் குங்குமம் போட்டு இந்த மாதிரி கலக்கி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கலக்கி எடுத்ததுக்கப்புறமாட்டு நம்ம இந்த கலரே உங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நம்ம கையில் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நடுவில் இப்படி ஒன்றா நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கே பார்க்க தெரியும். இது பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல டார்க்காகவும் நல்ல அப்படி பார்க்க கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இது நிஜமாலே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா கையில் வச்சதுமே அவ்வளோ ஒரு அழகாக பளபளன்னு கடையில் வாங்குகிற அந்த கோனே தோற்று போயிடும். அதாவது கடையில் வாங்குறது நம்ம இலைகளை பறித்து வைக்கிறது கூட தோற்று போயிடும். அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கூட இந்த மாதிரி மருதாணி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. நீங்கள் கடையில் போய் ஐயோ மருதாணி வைக்க ஆசைப்பட்டிங்கன்னா கடையில் போய் வாங்கணுமே, பைசா போடணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வைங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா உடனே மருதாணி தான் நம்மளுக்கு. நம்ம ஃபங்க்ஷன்னாலும் மருதாணி, கல்யாணம்னாலும் மருதாணி, என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மருதாணி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மருதாணி நம்ம வீட்டிலேயே செய்கிறோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் நம்ம கையில் இந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Don't you think that I could see you anxiously trying
Attach your them to me.